வெல்கம் டு டேக் மை கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக் ரெசிபி. உன்னியப்பம் இல்லைன்னா நெய்யப்பம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு நான் இதில் ஒரு கப்பு இட்லி ரைஸை ஊற வச்சுருக்கேன். நான் 2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். அதை இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கோங்க. இப்போ இது கூடவே 3/4 கப்பை அதே கப்பில் நான் வெல்லம் சேர்த்திக்கிறேன். அப்புறம் இது கூடவே ஏலக்காய், அப்புறம் பொடிச்ச சுக்கு பொடி, அப்புறம் கொஞ்சமாக ஜீரகத்தூள் இதெல்லாமே நான் சேர்த்திக்கிறேன். இப்போ இது கூடவே நான் ஒரு வாழைப்பழம் நல்லா பெருசாக இருக்கிறத நான் எடுத்துக்கிறேன். அதையும் நான் இதில் கட் பண்ணி அதையும் சேர்த்திக்கிறேன். இப்போ இதில் 1/2 கப் தேங்காவை நல்லா துருவி வச்சதை நான் இதிலே சேர்த்திக்கிறேன். தேங்காய் நிறைய சேர்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நான் கிரைண்ட் பண்ண வாட்டி 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் ஃபர்மெண்ட் பண்ணுறதுக்கு. அப்புறமே இது கூட கொஞ்சமாக எள்ளு சேர்த்து இப்போ நான் பனியார கல்லில் ஊற்ற போகிறேன். இதில் நான் நெய் தான் சேர்த்திருக்கேன். நெய் நல்லா சூடானதும் பனியாரம் நல்லா ஊற்றுங்க. இப்போ பனியாரம் நல்லா குக் ஆகட்டும். 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌனு வரணும். அது வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணி அதை மெதுவாக குக் பண்ணுங்கள். இப்போ ஒரு சைடு நல்லா குக் ஆகிடுச்சு. நான் இப்போ திருப்பி விட்டுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா பனியாரம் நல்லாவே குக் ஆகிடுச்சு. இந்த பனியார் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.